எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ரீசன்ட் டைம்ல வந்த ஹாரர் மூவிஸ்லயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படு பயங்கரமான கதைனா அது இதுதான். ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல கதை வேற மாதிரி இருக்கும். அதோட இது உங்க ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் ஹாரர் மூவி. இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன கீப்பர்ன்ற ஒரு வித்தியாசமான அமெரிக்கன் ஃபோக் ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று நடக்குது. அங்க ஒரு பொண்ணு ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பர்சனை மீட் பண்றாங்க. பார்த்த உடனேயுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. ரிலேஷன்ஷிப் குள்ளேயும் இறங்குறாங்க. எல்லாம் நல்லா தான் போகுது, ஹாப்பியா இருக்காங்க. ஆனா பயங்கரமான சண்டை நடக்குது. ஸோ இவங்கள மாதிரியே நிறைய லேடிஸ் வந்து யாரையோ மீட் பண்றாங்க. ஹாப்பியா போகுது அவங்க லைஃப். ஆனா சண்டை வந்து ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போகுது. அதோட முக்கியமா இந்த எல்லா பெண்களுமே கொடூரமான முறையில இறந்து போறாங்க, முகம் ஃபுல்லா ரத்தத்தோட. இவங்க எல்லாரும் யாரை பார்த்தாங்க, எப்படி இவங்களுக்கு இப்படி நடந்தது அப்படின்ற விஷயம்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். அதோட இங்க தான் இந்த கதையோடைய பேரையும் போடுறாங்க, கீப்பர். இப்ப கதை அப்படியே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ரோடு கிட்ட போகுது. அங்க ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அந்த கார்ல ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க. அந்த லேடியோட பேரு வந்து லிஸ். அவங்களோட பாய் ஃப்ரெண்டு அவரோட பேரு மேல்கம். அவரு லிஸ ரொம்ப லவ் பண்றாரு போல. அப்படியே கைய புடிச்சுக்கிட்டு ஆளு விடவே மாட்டாரு. ஆனா லிஸ் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே வராங்க. மேல்கமும் கேக்குறாரு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல லிஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கதை அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போகுது. லிஸ் மேல்கம் கூட வரத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் பண்ணிருப்பாங்க. என்ன லிஸ் மேல்கம் கூட வெளியே போக போற போலயே? ஆமா, நாங்க லவ் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சுல. ஏதோ காட்டுக்குள்ள அவனுக்கு சொந்தமான ஒரு கேபின் இருக்கான், அங்க கூட்டிட்டு போக போறானா. அதெல்லாம் இருக்கட்டும், குழந்தை பெத்துக்கிறத பத்தி நீங்க யோசிச்சீங்களா இல்லையா? இன்னும் அதை பத்தி நாங்க 2 பேரும் பேசவே இல்ல. அவனுக்கு விருப்பமா இல்லையான்னு எனக்கும் தெரியல. அதோட முக்கியமா லிஸ் மேல்கம் எதையாவது மறைக்கிறானான்னு தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை மேல்கமுக்கு ஆல்ரெடி ஒய்ஃபோ கிட்ஸோ இருந்தா என்ன பண்ணுவ? சேச்சா, மேல்கம் அப்படிலாம் கிடையாது. எங்க லைஃப்ல நான் மேல்கம் அவ்வளவுதான். நான் அவனை முழுசா நம்புறேன் எப்படின்னு லிஸ் அவங்க ஃப்ரெண்டு கூட வீடியோ கால் பேசினதை நினைச்சுக்கிட்டே வராங்க. ஒரு வழியா காரும் அந்த கேபின் கிட்ட வந்து நிக்குது. அந்த கேபினை பார்க்கவே சும்மா படு பயங்கரமா இருக்கு. ஏன்னா காட்டுக்கு நடுவுல ஒரு ஈ காக்கா கூட இல்ல அந்த இடத்துல. அதுவும் ரொம்ப பெரிய கேபின். இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியா தங்க போறாங்களே. சோ லிஸும் மேல்கமும் கேபின்குள்ள போறாங்க. அந்த கேபின் வந்துட்டு லிஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நின்னுகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேல ரூஃப்ல இருந்து ஏதோ வித்தியாசமான கிராக்கிங் சவுண்டு நம்ம லிஸுக்கு கேக்குது. அவங்களும் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு மேல்கம் வந்து, ஏய் நீ வரைஞ்ச பெயிண்டிங் அத இந்த வால்ல மாட்டணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. சோ நம்ம லிஸ் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட், பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. சோ மேல்கம் வந்து அந்த பெயிண்டிங்கை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்ப வாசல்ல யாரோ கேக்க வச்சுட்டு போயிருக்காங்க. லிஸும் பார்த்துட்டு மேல்கம் கிட்ட, யார் இந்த கேக்க வச்சுட்டு போனது? அது வந்து கேர் டேக்கரா இருக்கும், இங்க வந்தாலே கேக்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான், இது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா லிஸுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த கேக்குக்கு மேல ஏதோ ரத்தக்கரை மாதிரி ஹேண்ட் எல்லாம் பட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் லிஸுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகுது. எங்க மேல்கமும் நம்ம லிஸ் வரைஞ்ச பெயிண்டிங்கை மாட்டிட்டு, உண்மையிலே லிஸ் நீ ரொம்ப திறமசாலி அப்படின்னு லிஸ் அவரு பயங்கரமா பாராட்டுறாரு. அப்புறம் லிஸ் வந்துட்டு அந்த கேபினை சுத்தி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் இருக்கு. அது வழியா இவங்க கேபினுக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு கேபின் இருக்கு. லிஸும் மேல்கம் கிட்ட, அந்த கேபின் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க என்னோட கசின் டேரன் ஒருத்தன், அவன் தான் அங்க தங்கிக்கிட்டு இருக்கான், சரியான பைத்தியக்காரன், ஆனா நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு மேல்கம் அங்க இருந்து போறாரு. நம்ம லிஸ் வந்துட்டு அந்த சின்ன கேபினையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கண்ணாடி பக்கத்துல வந்து பிரீத் பண்றாங்களா, சூடான மூச்சு காத்து பட்டு கண்ணாடியில ஃபாக் உருவாகுது. அதுல இவங்க ஹார்ட்டை வரைகிறாங்க. அப்புறம் லிஸும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஹார்ட்டும் மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்ததுனால பாத் டப்ல நம்ம லிஸ் ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ வந்து ஹம் பண்ற மாதிரியான ஒரு சவுண்ட் அவங்க காதுக்கு கேக்குது. மேல்கம் தான் நம்மள பயம்படுத்த ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லி, மேல்கம் இது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு மேல்கமோ, லிஸ் என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின்னா உண்மையிலேயே அவரு பண்ணல போல. இல்ல ஒன்னும் இல்லைன்னு நம்ம லிஸும் எதுவும் சொல்லாம திரும்பவும் அகைன் பாத் டப்ல அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க கேபினுக்கு வெளியே ஒரு நீரோடை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வர தண்ணி மாதிரியே நம்ம லிஸுக்கு மேல அந்த தண்ணி போற மாதிரியும் அந்த தண்ணிக்குள்ள லிஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு செகண்ட் நமக்கு தெரியுது. அதோட லிஸுக்கு பின்னாடி இருக்கிற விண்டோல யாருமே இல்ல. ஆனா அங்க மூச்சு காத்து பட்டு ஒரு ஃபாக் உருவாகுது. யாரோ ஒருத்தங்க ஹார்ட்டையும் வரையறாங்க. லிஸுக்கும் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா அவங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே அந்த ஹார்ட் ஃபாக் எல்லாம் மறைஞ்சிருது. சோ நைட் டைம் ஆகுது. நம்ம
நம்ம லிஸும் மேல்கமும் சமைச்சு டின்னரை சாப்பிட்றதுக்காக ரெடியா இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம்னு ட்ரை பண்ணும் பொழுது காலிங் பெல் அடிக்குமா, அதுவும் சும்மா டொயின் டொயின்னு அழுத்திக்கிட்டே இருக்காங்க. மேல்கமும் யாருன்னு போய் பார்க்கும்போது தான் அது அவரோட கசின் டேரனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு. சோ நம்ம லிஸ் வந்துட்டு மேல்கம் கூட தனியா இருக்கணும்னு தான் இந்த இடத்துக்கு வந்தது. ஆனா தொல்லை பண்ற மாதிரி இந்த டேரனும் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்களேன்னு கொஞ்சம் கடுப்புல வேற இருக்காங்க. அதுவும் அந்த டேரன் வந்துட்டு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னமா சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி வந்துட்டோமா, நாங்க பரவாயில்ல வந்துட்டு போறோம், அதோட இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்கு இங்கிலீஷ்லாம் பேச வராது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா டேரன் வந்துட்டு மேல்கம் கூட தனியா பேசணும்னு ஒரு ரூமுக்குள்ள போயிடுறாரு. சோ டைனிங் டேபிள்ல நம்ம லிஸும் டேரனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் மட்டும் தான் இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிறத லிஸ் புரிஞ்சுக்கிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, டேரனோட கேர்ள் ஃப்ரெண்டும் பேசுறாங்க அந்த கேக் ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னு. உடனே லிஸும் அந்த கேக்க பாக்குறாங்க. வாசல்ல கேர்டேக்கர் வச்சுட்டு போன அந்த கேக் தான் அது. உடனே மேல்கமும் டேரனும் வந்துட்டாங்க. டேரனுக்கு வந்துட்டு ரூம் வேணுமா இந்த கேபின்ல. சோ அதுக்கு தான் வந்திருக்காரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. எங்க நம்ம லிஸுக்கு வந்து மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. நல்லா போய்கிட்டு இருந்தது, உன் கசின் டேரன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். சரி விடு, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கான், அவனோட கேபின் ரொம்ப குட்டியா இருக்கும், அதான் நம்ம கேபினுக்கு வந்திருக்கான், அதான் இப்ப போயிட்டான்ல, இனிமே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல்கம் என்ன பண்றாருன்னா அந்த கேர்டேக்கர் வச்சுட்டு போன அந்த கேக்க ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு ஸ்லைஸ் கேக்க கொண்டு வந்து நம்ம லிஸ் கிட்ட கொடுக்கறாரு. லிஸுக்கு அந்த டேரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது, அந்த கேக் ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்ட்டு. அதோட மேல்கம் வந்து அவர் அந்த கேக்க சாப்பிடல, ஏன்னா அவருக்கு சாக்லேட் ஃபிளேவர் பிடிக்காதான். அதனால நீ சாப்பிட லிஸ் அப்படின்னு லிஸ் கிட்ட கொடுக்க, சாப்பிடலனா மேல்கம் கோச்சிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப பேடா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் மேல்கமுக்காக இவங்க அந்த ஸ்லைஸ் மொத்தத்தையும் சாப்பிட்டுறாங்க. சோ அதுக்கப்புறமா லிஸ் நடு ராத்திரி டைம் பெட்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கனவு வருது. அப்படியே வாட்டர்லாம் ஃப்ளோ ஆகுற மாதிரி தண்ணி கொட்டுது. அதுல பிரெக்னண்டா இருக்கிற ஒரு பொண்ணுடைய உருவம் தெரியுற மாதிரியும் நம்ம லிஸ் மாதிரியே யாரோ தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தலையில கன்ன வைக்கிற மாதிரியும் இப்படி ஒரு கனவோட லிஸ் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ கேபின்ல கரண்ட் இல்ல போல. லிஸ் மொபைல் போன்ல டார்ச் லைட்டை ஆன் பண்ணி அப்படியே நடந்து அந்த ரூமை செக் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்போ லிஸுக்கு பின்னாடி ஒரு மர்மமான ஒரு உருவம் தெரியுது. ஆனா அதை லிஸ் பார்க்காம தொடர்ந்து அவங்க போய்கிட்டே இருக்காங்க. நேரா அவங்க கிச்சனுக்கு போகும்பொழுது அங்க அந்த கேக் இருக்கு, சாக்லேட் கேக். சோ அதுல ஒரு ஸ்லைஸை தான் கட் பண்ணிருக்காங்க, அதையும் நம்ம லிஸ் தான் சாப்பிட்டு இருப்பாங்களே. சோ அந்த கேக்கு ஏன் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பக்கத்துல டார்ச் அடிச்சு அந்த கேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. அப்படியே கையில எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கேக்குக்குள்ள மனுஷ கறி இருக்கு. அதை பார்த்தா நமக்கெல்லாம் கொமட்டிக்கிட்டு தானே வரும். ஆனா லிஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா அப்படியே வெறித்தனமா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மொத்த கேக்கையும் அப்படியே கொடூரமா சாப்பிடுறாங்க. அப்படியே அவங்க சாப்பிடும் பொழுது நிறைய பெண்கள் வலியிலையும் பயத்திலையும் கத்துற மாதிரி ஒரு இல்யூஷனோட நமக்கு தெரிய வருது. அதாவது கத்துற அந்த பெண்களுடைய சதை தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. நம்ம லிஸும் தொடர்ந்து அந்த கேக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாளும் ஆகுது. அந்த டேரனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க டேட்டிங்க முடிச்சுட்டு கிளம்பி போக போறாங்க போல. கேப் போட்டிருப்பாங்க போல, அது வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது, ஏன்னா காட்டுக்குள்ள இருக்காங்க இவங்க. அப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட காதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஹம் பண்ற மாதிரியான ஒரு சவுண்ட் கேக்குது. அதை கேட்டு பயந்து போன அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளியறாங்க. சடனா ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகமா என்ன ஏதுன்னு தெரியல, அது அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி அப்படியே கடிச்சு அவங்கள மரத்துக்கு மேல கொண்டு போகுது. அவ்வளவுதான், கேர்ள் ஃப்ரெண்டு காலி. எங்க கேபின்ல நம்ம மேல்கம் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்த லிஸ காணோம். ஏன்னா லிஸ் தான் நடுராத்திரிலேயே எழுந்து போயிட்டாங்களே. லிஸ் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்க்கும் பொழுது லிஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காங்க. பேப்பர்ல சும்மா கிறுக்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க. இத மேல்கமும் பாக்குறாரு. ஏதோ பெயிண்ட் பண்றா போல அப்படின்னு சொல்லி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அவரு பிரேக்ஃபாஸ்ட செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப நோட் பண்றாரு, டஸ்ட்பின்ல அந்த கேக் காலியாகி வெறும் அட்டையை மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. சோ மொத்த கேக்கையும் லிஸ் சாப்பிட்டுட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே லிஸ பார்த்து நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க லிஸ் ஒரு மாதிரி பாக்குறாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. அதோட லிஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோட பேஷண்ட் ஒருத்தங்க என்ன பாக்குறதுக்கு வராங்க, அவங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபர்மேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல அகைன் லிஸ் ஒரு மாதிரி பாக்குறாங்க. லிஸ் என்னத்தை கிறுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா லிஸுக்கு எல்யூஷனா வந்த அந்த பெண்களுடைய உருவம் எல்லாத்தையும் வரையறாங்க. அதுவும் அந்த பெண்கள் எல்லோருமே வலியில கத்துற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லிஸும் மேல்கமும் அப்படியே காட்டுக்குள்ள ஹைக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. மேல்கம் கிட்ட அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல. அதோட அங்க ஒரு நீரோட இருக்கு. அந்த இடத்துல நின்னுகிட்டு அப்படியே அங்க இருக்கிற தண்ணிய பாத்துக்கிட்டே இருக்காங்க. மேல்கமும் நோட் பண்றாரு, என்ன ஆச்சு இவளுக்குன்னு புரியாம இவர் தூரத்திலேயே நின்னுகிட்டு இருக்காரு. அப்போ லிஸுக்கு சில இல்யூஷன் தோணுது. ஒரு 2 பசங்க யாரையோ பாக்குறாங்க. யாருன்னா
ஒரு பிரெக்னன்டான லேடி ஒருத்தங்க அவங்க நீரோட கிட்ட டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த இல்யூஷன் நம்ம லிஸுக்கு வருது. அப்படியே லிஸு ஒரு மாதிரி ஆகுறாங்க. அப்ப தண்ணிக்குள்ள ஒரு நெக்லஸ் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. லிஸும் குனிஞ்சி அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த நெக்லஸ்ல ஒரு போட்டோ இருக்கு, ஒரு லேடியோட போட்டோ. சோ லிஸு அந்த நெக்லஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதை அவங்க கழுத்துலயும் போட்டுக்கிட்டு அந்த நெக்லஸையே அவங்க பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் மேல்கம் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரோட பேஷண்ட் வர மாதிரி இருந்ததுல, அவங்களால வர முடியல, ரொம்ப சீரியஸா, இவரு நேர்ல போய் ஆகணும். சோ அதனால லிஸ் நான் போகணும், திரும்ப வரதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும் அப்படின்னு தயங்கி தயங்கி பேசுறாரு. லிஸ் கோச்சுக்க போறாங்க அப்படின்னு. ஆனா லிஸ் வந்துட்டு எனக்கு ப்ராப்ளமே இல்ல, நீங்க போயிட்டு பொறுமையா வாங்க, எனக்கு இங்க இருக்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸா பேசுறாங்க. மேல்கமும் சரி ஓகேன்னு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப லிஸ் அவங்க பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நெக்லஸ் அப்படியே விடுறாங்க. டக்குன்னு தண்ணிக்குள்ள ஏதோ விழுந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தெரிய நம்ம லிஸோட உடம்புக்குள்ளேயே என்னமோ போன மாதிரி லிஸ் ஃபீல் பண்றாங்க. ஒரு மாதிரி விரைச்சி போறாங்க. சோ அந்த கேபின்ல இவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க. போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அப்படியே ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு பைனாகுலர் வழியா பக்கத்துல இருக்கிற அந்த குட்டி கேபின், அதான் மேல்கமோடைய கசின் டேரனுடைய கேபினை இவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த கேபின் மேல ஏதோ ஒன்னு ஏறுற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது. போன் கால்ல அந்த ஃப்ரெண்டும் எப்படி இருக்கு கேபின்லாம், நான் என்னத்த சொல்ல, பாத்ரூமை தவிர மத்த எல்லா இடமும் கண்ணாடியாலேயே இருக்கு. வெளிய இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரியும். பிரைவசி அப்படின்றது சுத்தமா கிடையாது. ஓ அப்படியா, சரி மேல்கம் என்ன பண்றாரு? அது வந்து ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லி மேல்கம் சிட்டிக்கு போயிருக்காரு. நான் மட்டும் தான் இங்க தனியா இருக்குன்னு சொல்ல, லிஸ் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்ட்டான வேலைலாம் கிடையாது. மேல்கமுக்கு ஒரு வைஃப் இருக்கணும், அந்த வைஃபை கால் பண்ணி கூப்பிட்டு இருப்பா. சோ நீ வந்து ஜஸ்ட் அவருக்கு ஒரு ஸ்பேர் வீல் மாதிரி அப்படின்னு சொல்ல லிஸ் கடுப்பாகுறாங்க. போன் காலையும் கட் பண்ணி விட்டுறாங்க. சோ அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த டேரனுடைய கேபினையே இவங்க பைனாகுலர் வழியா பார்க்கும் பொழுது வெளியே குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டில இறந்து போன டேரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் இறந்து போன அந்த கேர்ள் ஃப்ரெண்டு உயிரோட நம்ம லிஸ்ஸ பாக்குற மாதிரி தலைய திருப்ப அவ்வளவுதான் லிஸ் பயந்து போறாங்க. அகைன் திரும்பவும் அந்த குப்பை தொட்டியை பார்க்கும் பொழுது அங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட டெட் பாடி இல்ல. சோ ஒன்னும் புரியாம லிஸ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த கண்ணாடியோடைய ரிஃப்ளெக்ஷன்ல ஏதோ ஒரு உருவம் அசையற மாதிரி தெரியுது. சோ அதுக்கப்புறமா டயர்ட்ல அவங்க தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு வர கனவுல ஒரு நீரோடையில தண்ணிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணில இருக்க வேண்டிய மீன் ஒரு பாறைக்கு மேல இருந்துகிட்டு உயிருக்கு போராடுது. இப்படின்னு ஒரு வித்தியாசமான கனவுல இருந்து லிஸ் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அப்ப நோட் பண்றாங்க லிஸ் வந்துட்டு ட்ரெஸ்ஸை கரெக்டா தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா பட்டனு பின்னாடி சைடு இருக்கு. இது எப்படின்னு ஒன்னும் புரியாம அப்படியே தண்ணிய குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா அங்க இறந்து போன அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லிஸ் அப்படியே பயந்து போய் நீ எப்படி உள்ள வந்த? அதுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் நான் ஆல்ரெடி உள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல லிஸுக்கு புரியல. சடனா பார்த்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பக்கத்திலேயே அவங்கள மாதிரியே குட்டியா ஒரு உருவம் இருக்கு. அதை பார்த்து லிஸும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம அப்படியே வேற ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா டக்குன்னு அந்த லிஸ் பக்கத்துல வந்து லிஸ பயம்புறுத்தி அமைதியா இருன்னு சொல்றாங்க. லிஸும் நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்க பதிலுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் நீ எங்க இருந்து வந்தியோ அங்க இருந்து தான் ரொம்ப தூரமான கடந்த காலத்துல இருந்து, அதோட சத்தம் போடாத குழந்தைகளை நீ எழுப்பிட போற அப்படின்னு சொல்ல நம்ம லிஸுக்கு ஒரு இல்யூஷன் வருது. லிஸ் வேற ஏதோ ஒரு லேடியோடைய உடம்புக்குள்ள அவங்க இருக்கிற மாதிரி தோணுது. அதோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சொல்றாங்க இதனாலதான் அந்த பசங்க ஒன்ன அம்மாவா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு 2 பசங்க இருக்காங்க. அவங்க கன்னால ஷூட் பண்றாங்க. பார்த்தா சடனா லிஸ் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. இப்ப வந்ததும் அவங்களுக்கு கனவு தான். அவங்க எழுந்துக்கும் பொழுது அவங்க பேண்ட்லாம் ஈரமா இருக்கு, டேட் ஆயிட்டாங்க போல. பெட் எல்லாம் ஒரே கரையா இருக்கு. சோ அதை கிளீன் பண்ணணும். கிளீன் பண்றதுக்கு தேவையான பொருள்லாம் பேஸ்மெண்ட்ல இருக்கு. சோ அதனால இவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. போயிட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரும்பொழுது தெரியாதனமா அவங்க போனை பேஸ்மெண்ட்லயே விட்டுட்டு வந்துடுறாங்க. சோ போன் அங்க இருக்கிறது தெரியாம இவங்க மேல வந்து சோஃபாவை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டோருக்கு வெளியே யாரோ இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்க இவங்களும் மெதுவா போறாங்க. பார்த்தா அங்க அந்த டேரன் தான் இருக்காரு. சோ லிஸ் வந்துட்டு டோரை ஓபன் பண்ணாம உள்ள இருந்துகிட்டே உனக்கு என்ன வேணும்? எனது என்ன வேணுமா? இது எங்க ஃபேமிலி ஹவுஸ், நான் உள்ள வரக்கூடாதா? அது வந்து மேல்கம் வீட்ல இல்ல, வீட்ல இல்லாம அவன் எங்க போனா? ஏதோ அர்ஜென்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு அவரு சிட்டிக்கு போயிருக்காரு. சரி ஏதோ ஒண்ணு, கதவை திறங்க, நான் உள்ள வரணும். உன்னோட
கேர்ள் ஃப்ரெண்டு உன் கூட இல்லையா? இப்படி லிஸ் கேட்ட உடனேயுமே அந்த டேரன் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி எதுவும் பேசாம கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா, நான் உள்ள வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ள வரத்துக்கு தான் ட்ரை பண்றாரு. அட இவனுக்கு என்னதான் வேணும்னு வேற வழி இல்லாம இவங்க டோரை திறந்து விடுறாங்க. ஆளு உள்ள வந்த உடனேயுமே அந்த கேர்டேக்கர் வச்ச கேக்க நீ சாப்பிட்டியா, நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவும் தூக்கம் வர மாதிரி தோணுதா அப்படின்னு கேட்க, இங்க லிஸுக்கு ஒன்னும் புரியல. அதோட டேரன் வந்துட்டு நம்ம ஸ்காட்ச் குடிக்கலாம் வாங்க செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடிக்க சொல்றாரா. லிஸால மூஞ்சிக்கு நேரா வெளியே போடான்னு சொல்ல முடியல. அதனால எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு, ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே, வெளியே போய் தொலைய மாட்டானே அப்படின்ற மாதிரி செமையா கடுப்புல இருக்காங்க. அதோட இப்பதான் இவங்களுக்கே ஞாபகத்துக்கு வருது நம்ம போனை பேஸ்மெண்ட்லயே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. இப்படி லிஸ் பாத்ரூம்ல இருக்கும் பொழுது அந்த டேரன் என்ன பண்றாருன்னா கிச்சன்ல இருந்து கறியெல்லாம் வெட்டுற கத்தியை எடுக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு டேரன் நம்ம லிஸ் இருக்கிற அந்த பாத்ரூமுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு ஆளு. அவரு வர சவுண்டு நம்ம லிஸுக்கு கேக்குது. அப்படியே காதை வச்சு கேக்குறாங்க அவங்க. டேரன் வந்துகிட்டு இருக்காரு. சடனா ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகம் வர மாதிரி ஒரு சவுண்டு. அது டேரனை புடிச்சு சாகடிச்சு அப்படியே இறந்து போன டேரனை தூக்கிட்டு போகுது. சோ எதுவும் நமக்கு தெளிவா தெரியல. ஆனா டேரன் அந்த இடத்துல காலி. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஒரு சவுண்டும் இல்ல. சோ உடனே லிஸ் வந்து பாத்ரூம்ல இருந்து வேகமா அவங்க போன் எடுக்கிறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. எடுத்த உடனேயுமே அவங்க மேல்கமுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் எடுக்கல. வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. மேல்கம் இங்க பாரு, உன்னோட கசின் டேரன் வீட்டுக்கு வந்திருக்கான், என்னமோ சவுண்ட்லாம் கேக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. அனுப்பின உடனேயுமே அகைன் வீட்ல ஏதோ ஒரு சவுண்டு. என்னடான்னு இவங்க பாக்குறாங்க. வீட்ல மியூசிக்கை யாரோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டுடைய மெயின் டோரும் லாக் ஆகுது. ஒருவேளை மேல்கம் தான் வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லி லிஸும் மேல மெதுவா போய் பார்க்கும் பொழுது மேல்கம்லாம் வரவே இல்லை. அதோட டேரனுடைய அந்த ஸ்காட்ச் பாட்டில் இருக்குல்ல, அது சிங்குக்கு பக்கத்துல இருக்கு. டேரன் எங்க போனார்னு இவங்களுக்கு தெரியல. மெதுவா அந்த ஸ்காட்ச் பாட்டில் பக்கத்துல போய் நிக்கும் பொழுது அந்த சிங்குக்குள்ள இருந்து அப்படியே வித்தியாசமான பயங்கரமா சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு நின்னுடுது. என்ன சவுண்டுன்னு உள்ள கையை விட்டு எடுத்து பார்த்தா டேரன் போட்டுக்கிட்டு இருந்த வாட்ச் அதுக்குள்ள இருக்கு. அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான வாட்ச். இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கான டேரன்ட்டு ஒன்னும் புரியாம அப்படியே அவங்க திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க முகத்துல வெள்ளை கலர்ல ஒரு பேக மூடிக்கிட்டு அந்த கவருக்குள்ள நிறைய ஈக்கெல்லாம் மொய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து லிஸ் பயந்து போறாங்க. சடனா அந்த உருவம் மறைஞ்சு போகுது. ஆனா அந்த இடத்துல இப்போ ஒரு புது கேக் பாக்ஸ் இருக்கு. அதுல ஹார்ட் வரைஞ்சு இருக்கு. சோ கேர்டேக்கர் அகைன் கேக்க வச்சுட்டு போயிருக்காரு போல. எங்க லிஸுக்கு பயமாகுது. டேரன் எங்க போனாருன்னு தெரியல, இந்த கேக்கை யாரு வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல, இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேபுக்கெல்லாம் கால் பண்ணா அவங்க வர வாய்ப்பு இல்ல. சோ அதனால லிஸ் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. நான் அந்த கேபினுடைய லொகேஷன் அனுப்புறேன், ப்ளீஸ் சீக்கிரமா வந்து சேரு, என்ன பிக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடியும் ஓகேன்னு சொல்றதுக்குள்ளேயே கால் கனெக்ஷன் கட் ஆகுது. ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. அப்ப நம்ம லிஸுக்கு பின்னாடி ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவத்தோடைய தலை அப்படியே ரொம்ப நீளமாகுது. எங்க நம்ம லிஸ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. சடனா அந்த ஃப்ரெண்டு வித்தியாசமான குரல்ல நீ தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலு கட் ஆயிடுது. லிஸுக்கு ஒன்னும் புரியல. பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அங்க யாரும் இல்ல. வெளியே கார் வர மாதிரி சவுண்டு கேக்குது. இவங்களும் எட்டி பாக்குறாங்க. மேல்கமுடைய கார் தான். மேல்கமும் உள்ள வராரு. ரொம்ப டயர்டா இருக்காரு ஆளு. ஆனா நம்ம லிஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, ப்ளீஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்னது நிறைய பேர் இருக்காங்களா? ஆமா, நான் உனக்கு கால் பண்ண, நீ எடுக்கவே இல்லை, வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பியிருப்பேனே. ஃபர்ஸ்ட் உன் கசின் டேரன் வந்தான், இப்போ அவன் எங்க போனான்னு தெரியல. அவன் வாட்சி சிங்குக்குள்ள கிடக்குது. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பொம்பளை தலையில பிளாஸ்டிக் பேக்கை பொத்திக்கிட்டு இருந்தா. அவர் என்னென்னமோ சவுண்டு கேட்குது, இங்கே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஏன்னா இப்போதான் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்த, ஒரு ½ அன் ஹவராவது டைம் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட் நீ வீடு ஃபுல்லாக செக் பண்ணு, யாராவது இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு இவரும் செக் பண்ணுறாரு. லிஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரு செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் அந்த மாதிரி இல்லை, அதோட நான் உன்னை விட்டுட்டு போனதுனால நீ கோவமா இருப்ப, அதனால உனக்கு இந்த ஒயினை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. லிஸோட மைண்டும் மாற ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே ஹாப்பியா இங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்க தானே போயிருப்பாரு அர்ஜென்ட்னு சொல்லி. அந்த பேஷண்டோட பேர் வந்து மிஸ்ஸஸ் போர்ட்நாய். ஸோ லிஸோ வந்துட்டு மிஸ்ஸஸ் போர்ட்நாய் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, யார் அந்த போர்ட்நாய் அப்படின்னு இவர் கேட்க, டக்குன்னு ரியலைஸ் பண்றாரு, ஓ எவ்வளோ மோசமான டாக்டர்ல, என் பேஷண்ட் பேரையே நான் மறந்துட்டேன், அது வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் மிஸ்ஸஸ் போர்ட்நாய் இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு இவர் பச்சையா பொய் சொல்றாரு. அழகா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவர் பொய் தான் சொல்றாரு அப்படின்னு. ஸோ ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவர் அவரோட ஒய்ஃபை தான் பார்த்துட்டு வராரோ, இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கோ அப்படின்னு ஒரு டவுட்லயே இவங்க நேராக பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க.
மேல்கமும் பின்னாடியே வந்து டோரை நாக் பண்றாரு. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட உண்மையா சொல்லு மேல்கம், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தானே, ஒய்ஃபை தானே நீ பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும் பொழுது, எங்க பாரு எனக்கு மேரேஜ் எல்லாம் ஆகல, நான் ஒய்ஃப் எல்லாம் பார்த்துட்டு வரல, சொன்னா கேளு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்ரூம்ல ஒரு போட்டோ இருக்கு. மேல்கமும் ஒரு லேடியும், இந்த லேடியை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். அந்த லேடிக்கும் மேல்கமுக்கும் 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி. ஸோ இதை பார்த்து லிஸ் ஷாக்ல இருக்காங்க. மேல்கமும் டோரை ஓபன் பண்ணி உள்ள பாக்குறாரு. இந்த போட்டோவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற மேல்கம்னு கேட்க, இங்க பாரு லிஸ், இது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப பழைய கதை அது, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க போறது கிடையாது, நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும், ஒழுங்கா என்னை விடு அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நான் இதை பத்தி உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுறேனே, எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கூட அப்படின்னு கேட்க, லிஸும் மேல்கம் என்னதான் சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. எங்க பாரு லிஸ், நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு லைஃப் கொடுத்தவன் நீ, அதோட நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத மேல்கம், புரிஞ்சுக்கோ, உனக்கு ஒய்ஃப் குழந்தைங்கலாம் இருக்காங்க, என்னை விட்டுடு, நீ உன் ஃபேமிலியோட போய் சேர்ந்துக்கோ. லிஸ், நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, நீ அந்த கேக்ல இருந்து ஒரு ஸ்லைஸை மட்டும் தான் சாப்பிட்டுருக்கணும், ஆனா நீ எல்லாத்தையும் மொத்தமா சாப்பிட்டுட்ட, நீ ரொம்பவே டிஃப்ரெண்டான ஆளு, உனக்கு தெரியுதுல இந்த வித்தியாசமான உருவங்கள்லாம், அதை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனா அதுங்கெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா அதுங்களா எனக்கு தெரியும். இப்படி மேல்கம் பேசின உடனேயுமே லிஸ் ஷாக் ஆகுறாங்க. மேல்கம், நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு புரியல, தெளிவா சொல்லுன்னு கேட்கும் பொழுதுதான் மேல்கம் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 200 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட பிரதர் டேரனும் எங்களுக்கு சொந்தமான காட்டு பகுதியில சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு லேடிய பார்த்தோம். அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்க. அவங்க அடிக்கடி எங்க லேண்டுக்குள்ளேயே வந்தாங்க, வார்னிங்க மீறியும். அதனால வேற வழி இல்லாம நான் அவங்கள ஷூட் பண்ணேன். நானும் என்னோட பிரதர் டேரனும் இந்த கேபின்ல தான் அந்த லேடிய அடைச்சி வச்சிருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும் பொழுது அந்த லேடி வயித்துல இருந்த குழந்தை வெளியே வந்திருந்தது. அது பார்க்க மனுஷ குழந்தை மாதிரி இல்ல, பாம்பு மாதிரியான ஒரு வித்தியாசமான கொடூர மிருகம். ஸோ உடனே நாங்க அந்த லேடியை கொல்லலான்ட்டு தலைக்கிட்ட கொண்டு போய் கன்னை வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த லேடி ஐஸை ஓப்பன் பண்ணும் பொழுது கண்ணு ஃபுல்லாக கருப்பாக இருந்தது. அப்போதான் எங்களுக்கு புரிய வந்தது அந்த லேடி ஒரு விச்சி, சூனியக்காரி. ஸோ நாங்கள் ரொம்பவே பயந்து போயிட்டோம். அந்த சூனியக்காரியோடைய ஸ்பெல்லில் மாட்டிக்கிட்டோம். எனக்கும் என்னோட பிரதர் டேரனுக்கும் சாவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ 200 வருஷமா நாங்கள் உயிரோட தான் இருக்கோம். எங்களோட வேலை அந்த சூனியக்காரி பெத்தெடுத்த அந்த கிரியேச்சரை பார்த்துக்கிறது தான். அதால சிட்டிக்கு வர முடியாது. ஸோ இந்த கேபின்லயே அது தங்க ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு சாப்பாடு வேணும்ல, அதுக்காக நானும் என் பிரதர் டேரனும் பொண்ணுங்களை டேட் பண்ணி இங்க கொண்டு வந்து அதுங்களுக்கு சாப்பாடா போடுவோம். ஸோ அப்படிதான் நான் உன்னையும் கொண்டு வந்தேன் அப்படின்னு இவரு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம லிஸ் பயந்து போறாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு நான் உன்னை கெஞ்சி கேட்கறேன்ட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மேல்கம் சிம்பிளா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கு டைம் இருக்கு, நிம்மதியா இருந்துக்கோ, ஏன்னா நீ சீக்கிரமாவே சாக போற அப்படின்னு சொல்றாரு. பயந்து போன லிஸ் வேகமா வெளியே போக ட்ரை பண்றாங்க. ஆனா எல்லா டோரும் லாக்ல இருக்கு. ஏன்னா அந்த கிரியேச்சர் அதோடைய மந்திர சக்தி மூலியமா டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்குமா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம லிஸும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. எங்கெங்கயோ ஓடுறாங்க. அவங்க அவ்வளோ பயத்துல இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் போனையாவது எடுத்து யாருக்காவது கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணா போனு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்போ இவங்களுக்கு பின்னாடி அந்த வித்தியாசமான கிரியேச்சர் வருது. அப்படியே செவுத்துல ஏறி மேல ரூஃபுக்கு வருது. சவுண்ட்லாம் கேட்குது இவங்களுக்கு. அதோட போன்ல என்னமோ லிக்விட் எல்லாம் சொட்டுது. இவங்க பயந்து போறாங்க. டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு விண்டோவை திறந்து அது வழியா எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கும் பொழுது ரூஃப்ல 3 தலை தெரியுது. அந்த கிரியேச்சரோட தலை தான். அதை பார்த்து லிஸ் பயந்து போய் அப்படியே கையை விட்டுறாங்க. நேரா கீழே அந்த ரிவர்ல விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சில இல்யூஷன்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ரிவர்ல இருந்து ஒரு டாலர் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த டாலர்ல ஒரு லேடியோடைய போட்டோ போட்டிருக்குமே, அது வேற யாரும் இல்ல, நம்ம லிஸ் மாதிரியே தான் இருக்காங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேல்கமும் டேரனும் கொலை பண்ண அதே லேடி நம்ம லிஸ் மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்காங்க. அதாவது அந்த கிரியேச்சருடைய அம்மா மாதிரி. அதனாலதான் லிஸ் தான் அம்மா அப்படின்ற மாதிரி நிறைய இல்யூஷன்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். சோ அவ்வளவுதான், லிஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க நம்ம மேல்கம் இருக்காருல்ல, லிஸுக்கு சொந்தமான பொருள் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணி அதை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. பார்த்தா அங்க ஆல்ரெடி நிறைய பாக்ஸஸ் இருக்கு. ஏன்னா லிஸுக்கு முன்னாடி இவங்க பிளான் பண்ணி கொண்டு வந்த எல்லா பொண்ணுங்களுடைய பாக்ஸ் தான் அது. சோ லிஸும் இறந்து போயிட்டாங்கன்னு அவங்களுடைய பாக்ஸையும் அங்க வைக்கிறாங்க. அடுத்த பொண்ணுக்கும் இவரு ரெடி ஆக போறாரு போல. ஆனா இப்பதான் நமக்கு தெரிய வருது லிஸ் இறந்து போகல. அவங்க பேஸ்மெண்ட்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அந்த இருட்டுல ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அது அதோடைய பவர்னால கேண்டில டக்குன்னு எரிய வைக்குது. அது அந்த கிரியேச்சர் தான். இப்பதான் அந்த கிரியேச்சருடைய முகத்தையே காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்படியே நம்ம லிஸ்ஸ பார்த்து வாயை பொளந்துகிட்டு கத்துது. வாயில இருந்து என்னமோ ஜொல்லு மாதிரிலாம் ஊத்துது.
அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு கிரியேச்சர் வருது. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய தேன் பாட்டில் அதுக்குள்ள இருந்து ஒரு தலையை எடுத்து மாட்டுது. அது யாரோட தலைனா 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லிஸ் மாதிரியே இருந்தாங்களே இந்த கிரியேச்சருடைய அம்மா, அவங்களுடைய தலையை இதுங்க பாதுகாத்து வச்சிருக்குங்க. அதோட இந்த கிரியேச்சர்ஸ் தான் வந்துட்டு கேர் டேக்கரு. இதுங்க தான் அந்த வித்தியாசமான கேக்க மனுஷங்களுடைய கறியை யூஸ் பண்ணி செய்யுதுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு கிரியேச்சர் வருது. தலையில கவரை மூடி இருக்கு. இததான் இல்யூஷனா அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அது ஒரு கிரியேச்சரு. லிஸும் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கவரை ஓபன் பண்ணி அதோட ஃபேஸை காட்டுது. இந்த மேல்கமும் டேரனும் வந்து நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்களுடைய முகத்தை எடுத்து இந்த கிரியேச்சர் அதோட ஃபேஸ்ல செட் பண்ணி நிறைய பொண்ணுங்களுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்கு. அதோட அந்த கிரியேச்சர் சிரிக்கவும் செய்யுது. ஒவ்வொரு முகத்துக்கு ஒவ்வொரு வாய்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா வாய்ஸும் சேர்ந்த மாதிரி ரொம்ப கொடூரமா சிரிக்க நிறைய கிரியேச்சர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தது ஒரு கிரியேச்சர் தான். இந்த 200 வருஷத்துல இந்த கிரியேச்சர் குட்டி போட்டு நிறைய கிரியேச்சர் உருவாகி இருக்கு. எல்லா கிரியேச்சரும் இப்ப நம்ம லிஸ தான் அதுங்களுடைய அம்மாவா நினைக்குதுங்க. சோ லிஸ் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்ல, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்து இவங்களும் சிரிக்கிறாங்க. எல்லா கிரியேச்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறாங்க. இந்த சவுண்ட் வந்து மேல இருக்கிற மேல்கமுக்கு கேக்குது. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, அவ்வளவுதான் லிஸ் அதுங்க போட்டு தள்ளிடுச்சிங்க அப்படின்ட்டு ஆளு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குறாரு. அப்ப வித்தியாசமா அவர் உடம்பு மாற ஆரம்பிக்குது. இரும்புறாரு. ஏதோ வயசான மாதிரி கையெல்லாம் தோல்லாம் சுருங்கி போகுது. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா இவருக்கு முன்னாடி அந்த கிரியேச்சர் வந்து இவரை அட்டாக் பண்ணுது. அடுத்த நாள் ஆகுது. மேல்கம் கண்ணை முழிச்சு பார்த்தா அவரு பயங்கர வயசாகி தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்காரு காட்டுக்கு நடுவுல. ஏன்னா 200 வருஷமா இந்த கிரியேச்சருடைய மந்திர சக்தினாலதான் அவரு யங்காவே இருந்தாரு. ஆனா இப்ப அந்த மந்திர சக்தி ஃபுல்லா போகி 200 வருஷம் ஓல்ட் ஆயிட்டாரு. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ட்ரை பண்றாரு. முடியல, தொண்டையே அவருக்கு இல்ல. அப்ப தூரத்துல ஏதோ ஒரு லேடி வரத்த பாக்குறாரு. பார்த்தா அது லிஸ் தான். லிஸ் இப்ப முழுசா அந்த கிரியேச்சர்ஸ் உடைய அம்மாவா மாறிட்டாங்க. ஏன்னா லிஸோடைய கண்ணு ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. கையில மனுஷ கரியால ஆக்கப்பட்ட அந்த கேக்க கொண்டு வந்திருக்காங்க. எங்க மேல்கமோ லிஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு அவரு சொல்ல, எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பல அப்படின்னு சொல்லி அந்த கேக்க ஊட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு சாப்பிட மாட்டாரு. ஆனா இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி வாய்க்குள்ள திணிக்க அவரும் சாப்பிடுறாரு. அதோட மேல்கம அப்படியே அவரோட தலை ஒரு பெரிய தேன் ஜாருக்குள்ள போகிற மாதிரி பண்ணி மூச்சடிச்சு மேல்கம் இறந்து போறாரு. அந்த கிரியேச்சர்ஸ்க்கு அம்மாவே கிடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு மேல்கம் டேரனு? நம்ம லிஸ் இதுக்கப்புறம் அம்மாவா இருந்து சாப்பாடெல்லாம் கொடுக்க போறாங்க. அதனால இனிமே இவங்க தேவையில்லைன்னு தான் டேரனையும் மேல்கமையும் போட்டு தள்ளிட்டாங்க. சோ 200 வருஷத்துக்கு முன்னாடி மேல்கம் கையினால இறந்து போன அதே லேடி திரும்ப மறுஜென்மம் எடுத்து 200 வருஷம் கழிச்சு லிஸா பிறந்து இந்த இடத்துக்கு வந்து திரும்ப அவங்க குழந்தைகளான அந்த கிரியேச்சர்ஸ் கிட்டயே சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கிரியேச்சர்ஸ்க்காக லிஸும் மேல்கம் பண்ண வேலையை தான் பண்ண போறாங்க. மனுஷங்களை பிடிச்சு கிரியேச்சர்ஸ்க்கு கொடுக்கிற ஒரு கீப்பரா ஆக போறாங்க. இந்த இடத்துல கீப்பர் அப்படின்ற இந்த கதை முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹாரர் கதைல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.